ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்ட் அனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இந்த வீடியோவில் போருட்டோ 2 ப்ளூ வோர்டெக்ஸ் மாங்கா அப்டேட்டனோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பார்த்துருங்க. எப்பயும் போல வீடியோக்கு லைக்கை தட்டி தறிக்கி விட்டுருங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி ரைட்டு கைஸ், சொல்லலாமா வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கேஸ், போன சாப்டரில் என்ன நடந்துச்சுன்றதை அப்படியே மேலோட்டமாக பார்த்துடலாம். ஏன்னா நிறைய பேர் போன மாதம் போட்ட 16 சாப்டரை பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக இந்த மாதம் போடுற 17 சாப்டரை பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த 16 சாப்டர்ன்றது லைட்டாக மறந்து போயிருக்கும். ஸோ அதை அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி சின்ன ரீகேப்பை பார்த்துருவோம், ரொம்ப பெருசாக இருக்காது. அதாவது போன சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம போருட்டோ எப்படி ஃப்ளைங் தண்டர் காட் ஜுட்ஸுவை கற்றுக்கிட்டான் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம கோஜி தான் போருட்டோக்கு சொல்லி தந்திருப்பாப்ல. அதுக்கடுத்து தான் சிங்குலாரிட்டினா என்ன, சிங்குலாரிட்டி எப்படி கோஜி அண்ட் போருட்டோவை பாதிக்குது, அது எப்படி எய்டாவை பாதிக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம சரடா அண்ட் சுமரையோட சங்கட்டமான செயல்றது நடந்திருக்கும். அதாவது நம்ம சுமரை சரடா கிட்ட இந்த மாதிரி நீ போருட்டோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் போருட்டோவை லவ் பண்றேன்றது உனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் நீ ஏன் கண்ணு முன்னாடியே போருட்டோவை கட்டி பிடிச்ச, அப்போ அந்த நேரத்தில் என்னோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்றதை நீ யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம சுமரை போருட்டோவை லவ் பண்றான்றத வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பா. இதை தொடர்ந்து நம்ம எய்டாவை சிக்கமாரை கூப்பிட்டு இந்த மாதிரி போருட்டோ பின்னாடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கோஜி காஷின் தானே அப்படின்ற மாதிரி எய்டாட்ட கேட்க, அப்போ கோஜியோட டோடு எய்டாவோட முடியல எட்டி பார்த்து ஆமாண்டா நான் தான் போருட்டோக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம சிக்கமோருக்கு ஒரு சில வார்னிங்லாம் கொடுக்குறாப்ல. அதாவது காசிகாயை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு சில பேரை சாண்ட்விச்சுக்கு அனுப்ப போறேன் இல்லையா, அந்த டீம்ல கொனோஹாமோரோ சரடா அண்ட் மிட்ஸ்கி இவங்க 3 பேத்தையுமே அனுப்பு. அதே சமயத்தில் ஹீமாவரி எக்காரணத்து கொண்டு அந்த மிஷின்ல ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஹீமாவரி லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியவே போயிடக்கூடாது. அவள் லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே ஒரு அடி கால் எடுத்து வச்சாலும் அந்த ஜூரா பைப்ல ஹீமாவரியை கொத்திட்டு போயிடுவான். ஸோ ஹீமாவரி லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியவே வரக்கூடாது. அதே சமயத்தில் அந்த ஜூரா பைப்ல லீஃப் வில்லேஜ்ல வந்து ஏதாச்சும் ஒரு புக் ஷாப்ல நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்தனா அவனை கண்டுக்கவே செய்யாத, அவன் பெசாட்டுக்கு லீஃப் வில்லேஜ்ல வரட்டும் போகட்டும் அவனை எதுவும் செய்யாத. ஏன்னா அந்த பைப்லெட்ட எனார்மஸான பவர்ஸ்ன்றது இருக்கு. இப்போதைக்கு ஜூராவை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஸோ அவன்கிட்ட போய் உரண்டையை கொடுத்தனா அவன் உன்னை தூக்கி அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம கோஜி ஷிக்கமோருக்கு வார்னிங்கை கொடுக்குறாப்ல. இப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் வார்னிங்ஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டோடு அங்கிருந்து கிளம்பி போயிருது. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சான் வில்லேஜை கட்டுறாங்க. சான் வில்லேஜ்ல நம்ம கோஜி சொன்ன மாதிரியே கொனோஹாமோரோ சரடா அண்ட் மிட்ஸ்கி இவங்க 3 பேருமே சான் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. அதே சமயத்துல சான் வில்லேஜை சேர்ந்த ஷிங்கியோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அராயா அண்ட் யோடோவை 2 பேத்தையுமே அந்த ரெஸ்கியூ மிஷனுக்கு கூட்டு சேர்த்துக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே ஷிக்கமோரு சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா அங்க மாட்சுரி அண்ட் ரியூ 2 பேருமே கோஜியோட ஒரு செத்து போன டோட பார்த்து நின்றுகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த செத்து போன டோடு தான் நம்ம போருட்டோ எங்க இருக்கான்றத காட்டி கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி மாட்சுரி அண்ட் ரியூ சொல்றதோட அந்த போன சாப்டரை முடிச்சிருப்பாங்க. அப்படி இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம சரடாவை கட்டுறாங்க. சரடாவோட மைண்டுக்குள்ள போன சாப்டர்ல நம்ம சிமரி சொன்ன எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நீ போருட்டோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏன் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நம்ம 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தான் போருட்டோவை பார்த்தோம், இத்தனைக்கு நான் போருட்டோவை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் ஏன் முன்னாடியே நீ போருட்டோவை கட்டி பிடிக்கிற, அப்ப என்னோட ஃபீலிங்ஸை பத்தி நீ நினைச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம சுமரை சரடாவை சங்கடப்படுத்தி விட்டுருப்பாள். அந்த விஷயம்ன்றது நம்ம சரடாவோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி சரடாவோட மைண்டுன்றது வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கனால அந்த மிஷின்ல அவளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்படி சரடா ஃபேட் அவுட் ஆகிருக்கத நம்ம மீட்ஸ்கி நோட்டீஸ் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ரியூ அண்ட் மாட்சுரியை கட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல கோஜியோட ஒரு செத்து போன டோடு கிடக்குது. அதை பார்த்த மாட்சுரி அக்கார்டிங் டு த ட்ரீஸ்லாம் வச்சு பார்த்தா போருட்டோ தான் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இந்த டோட பிளேஸ் பண்ணியிருக்கான். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த போருட்டோ இங்கே தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி சொல்ல, அக்கார்டிங் டு த ட்ரீயா இங்கெங்கமா மரம் இருக்கு, இது ஃபுல்லா பாலைவனம் தானே, இங்க ஃபுல்லா மண்ணு தான் இருக்கு, எங்க மரம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரிட்ட கேட்க, அதுக்கு மாட்சுரி மரம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கு, ஈவன் டீப் அண்டர் கிரவுண்ட்ல கூட இருக்குது, ஆனா அது உன் கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி மாட்சுரி ரியூ கிட்ட சொல்றான். அப்படியே கட் பண்ணி நம்ம கொனோஹாமரவையும் அவன் கூட இருக்க அந்த ரெஸ்கியூ டீமையும் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஷிங்கியோட ஃப்ரெண்டான யோடோ மாட்சுரி அண்ட் ரியூ பேசிக்கிட்டு இருக்கத தூரத்துல இருந்தே கேட்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து அல்ட்ரா சென்சிட்டிவ் இயர்ஸ்ன்றது இருக்கு. இதை ஏற்கனவே போருட்டோட ஜூனியர் எக்ஸாம்ல பார்த்திருப்போம். அப்ப மாட்சுரி ரியூ கிட்ட இந்த மரங்களோட ஹெல்ப் மூலியமா நம்மளால போருட்டோ கிட்ட நெருங்க முடியும், போருட்டோவை ட்ராக் பண்ண முடியும். இப்படி நம்ம போருட்டோவை ட்ராக் பண்ணி போனோம்னா நம்மளால ஒன்னு போருட்டோவை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா போருட்டோ கூட இருக்க இன்னொருத்தர் இருக்கான் இல்லையா அவனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மாட்சுரி ரியூ கிட்ட சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட யோடோ கொனோஹாமரை கிட்ட இந்த மாதிரி அவங்க 2 பேருமே போருட்டோவை தேடி தான் வந்திருக்காங்க, போருட்டோவை போட்டு தள்ளுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க,
இருக்காங்க. பட் அதுல மாட்சுரிக்கு ஏதோ ஒரு சென்சரி டைப் எபிலிட்டி இருக்கு போல அப்படின்ற மாதிரி நம்ம யோடோ கொனோஹாமரு கிட்ட சொல்றா. இதை கேட்ட கொனோஹாமரு மாட்சுரி கிட்ட சென்சரி டைப் எபிலிட்டி இருக்குன்னா அவன் நம்ம இருக்க இடத்த எப்ப வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச இன்டெல் வச்சு பார்க்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாருமே பிளான் படி செயல்பட தயாரா அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு கேட்க எல்லாரும் எஸ்ன்னு சொல்லும் போது நம்ம சரடா மட்டும் அமைதியா இருக்கா. இதை பார்த்த கொனோஹாமரு சரடா கிட்ட, சரடாவோ மூளைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு சரடாட்ட கேட்க, இதை கேட்டு சரடா சாரி சென்சே, நான் இனிமேல் மிஷின்ல ஃபோக்கஸ் பண்றேன், ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றான். இது எல்லாத்தையும் பார்த்த மிட்ஸ்கி என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவனோட டோன்ல பாக்குறான். அப்போ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி யாடோ கொனோஹாமரு கிட்ட இந்த மாதிரி நம்ம ரீவை கொண்டு அவனோட த்ரோன் சொல்ல எடுத்தா மட்டும் போதுமா, அதை வச்சு ஷிங்கியை காப்பாத்திரலாமா, அதாவது அந்த மரத்துல இருந்து அவனை திரும்ப உயிரோட கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கொனோஹாமரு கிட்ட யோடோ கேட்க, இதை கேட்ட கொனோஹாமரு எங்களுக்கு கிடைச்ச இன்டர்ன்றது கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால ஷிங்கியை திரும்ப உயிரோட கொண்டு வரைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு சொன்னோடனே யாடோ இந்த மாதிரி ஷிங்கி திரும்ப உயிரோட வருவான்னா கண்டிப்பா அந்த த்ரோன் சொல் எடுக்கிறதுக்காண்டி நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப யாடோ கூட இருந்த அடாயா யாடோ கிட்ட இந்த மாதிரி அடியே யாடோ நீ பேசுறதா நல்லா தான் இருக்கு, நல்ல வீரவசனமா பேசுற, ஆனா ஏதாச்சும் ரெக்லஸா பண்ணி பிளான சொதப்பிடாத அப்படின்ற மாதிரி அராயா சொல்ல, இதை கேட்ட யாடோ செம டென்ஷன் ஆகி வாய முறை அராயா, நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நீ சொல்லாத, சிங்கியை காப்பாத்துறதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதனால வாயை மூட்டு உட்காரு, வாயை திறந்த நானே திரும்ப அதை அடைச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சண்டையை போடுறாங்க. அப்ப கொனோஹாமரு டே என்னடா நாய் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட யாடோ சாரி சென்சே எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்க இப்படிதான் அடிக்கடி சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப கொனோஹாமரு என்னத்தையோ பண்ணி தொலைங்க சார், ரைட்டு எல்லாத்துக்கும் பிளான் புரிஞ்சிருச்சுல, நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணிடலாமா, லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்ல எல்லாரும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம மாட்சுரி அண்ட் ரியூவை காட்டுறாங்க. அப்ப நம்ம மாட்சுரி அவ சைட்ல இருந்து ஏதோ ஒன்று நடந்து வந்துகிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்றா. பார்த்தா நம்ம சரடா, கொனோஹாமரு அண்ட் மிட்ஸ்கி மூணு பேருமே ரியூ அண்ட் மாட்சுரியை பார்த்த மாதிரி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கொனோஹாமரு ரியூ அண்ட் மாட்சுரி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் யாரு, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேச்ச கொடுக்குறான். ஆக்சுவலா நம்ம கொனோஹாமரு அண்ட் அந்த ரெஸ்கியூ டீம் எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேருமே ரியூ அண்ட் மாட்சுரி இவங்க ரெண்டு பேருமே ஷின்ஜுஸ்ன்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொனோஹாமரு, ரியூ அண்ட் மிட்ஸ்கி மூணு பேருமே ரியூ அண்ட் மாட்சுரி யாருன்றதே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம கொனோஹாமருவை பார்த்தோன்னே மாட்சுரி சருட்டோபி கொனோஹாமரு அப்படின்னு அவனை ரெகக்னைஸ் பண்ணிடுறான். அந்த சமயத்துல நம்ம கொனோஹாமரு நாங்க எல்லாருமே லீஃப் வில்லேஜ் நோபீஸ் இங்க பொருட்டோவை தேடி வந்திருக்கோம், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு ரியூ அண்ட் மாட்சுரிட்ட கேட்க, இதை கேட்ட ரியூ மாட்சுரி கிட்ட என்ன சென்பை இவங்களுக்கு நம்ம யாருன்றது தெரியாது போலியே, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா, இவங்கிட்ட என்ன பேச அப்படின்ற மாதிரி மாட்சுரியை பார்த்தா மாட்சுரி கொனோஹாமருவை பார்த்த ஷாக்ல அப்படியே வெக்கத்துல வெடவெடுத்து போய் நிக்கிறா. இதை பார்த்த ரியூ சென்பை ஏதாச்சும் பேசுங்க, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு மாட்சுரி வெக்கத்துல பிளஷ் பண்ணி நிற்கிறது மட்டும் இல்லாம டே ரியூ என்னால பேசவே முடியலடா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீயே பார்த்து ஏதாச்சும் மேனேஜ் பண்றா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ரியூ மாட்சுரியை பார்த்து சென்பை நான் அவங்கள சமாளிக்கவா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செம ஷாக் ஆகுறான். அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல நம்ம கொனோஹாமரு அண்ட் ஷிகமாரு பேசுறத காட்டுறாங்க. அப்ப நம்ம ஷிகமாரு கொனோஹாமரு கிட்ட இந்த மாதிரி உங்களோட மிஷின்றதே அந்த ஷின்ஜுஸை டேக் டவுன் பண்றது தான், அது ஒரு குரூஷியலான வேலைன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஷின்ஜுஸை நீங்க டேக் டவுன் பண்ணணும், அதே சமயத்துல அந்த ஷின்ஜுஸை டேக் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் சோலையும் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு கொனோஹாமரு கிட்ட சொல்ல, இதை கேட்ட கொனோஹாமரு த்ரோன் சோலா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஷிகமாரு கொனோஹாமரு கிட்ட நீ ஏற்கனவே அதை பார்த்துருப்படா, அதாவது அந்த ஹிடாரி பைப்ல செத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃப்ரூட் மாதிரி ஒன்று அப்பியர் ஆச்சுல, அதுதான் த்ரோன் சோல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கொனோஹாமரு அதை ரெகக்னைஸ் பண்ணிடுறான். அப்ப ஷிகமாரு நீ அந்த ரியூ அண்ட் மாட்சுரி அவங்க ரெண்டு பேர்த்தோட த்ரோன் சோலை கலெக்ட் பண்ணிட்டு வந்தா போதும், அதை வச்சு நம்ம மோயகி அண்ட் ஷிங்கி இவங்க ரெண்டு பேர்த்துமே திரும்ப உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு சொல்ல, இதை கேட்ட கொனோஹாமரு செம ஷாக் ஆகி நிஜமாவா சொல்றீங்க, அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி கொனோஹாமரு கிட்ட கேட்க, அப்ப நம்ம ஷிகமாரு கொனோஹாமரு கிட்ட இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச இன்டர்ன்றது ரொம்ப சாலிடானது, அதை வச்சு பார்த்தா நம்ம மாட்சுரியோட த்ரோன் சோலை வச்சு மோயகியை திரும்ப உயிரோட கொண்டு வரைக்க முடியும், அதே மாதிரி ரியூவோட த்ரோன் சோலை வச்சு ஷிங்கியை திரும்ப உயிரோட கொண்டு வரைக்க முடியும், ஆனா நீங்க என்னதான் அவங்கள சண்டை போட்டு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் சோலை கலெக்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே திரும்ப ரெசராட் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு, அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அவங்கள சண்டை போட்டு தோக்கடிச்சதுன்றது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயமா போயிடும், ஸோ நீங்க அவங்கள தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் சோலை கலெக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு சொல்ல, இதை கேட்ட கொனோஹாமரு ஷாக் ஆயிட்டு அப்படின்னா பொருட்டோ ஹிடாரியை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் சோலுன்றது எங்கேயோ பறந்து போயிருக்கும், ஸோ நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஹிடாரி அப்ப திரும்ப உயிரோட வந்திருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஷிகமாரு நீ சொல்றது கரெக்ட் தான், ஹிடாரி நேரத்துக்கு ரெசராட் ஆயிருக்க அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு சொல்ல, அப்ப கொனோஹாமரு ஷிகமாரு கிட்ட இந்த மாதிரி அந்த ஷின்ஜுஸ்லாம் போட்டு தொழுனதுக்கு அப்புறம் அந்த த்ரோன் சோலை கலெக்ட் பண்ணிட்டு வரணும், அதுதானே எங்களோட மிஷின் கரெக்டா அப்படின்னு கேட்டுட்டு ஷிகமாரு கிட்ட இந்த இன்டெல்லாம் உங்களுக்கு எங்கிட்ட இருந்து கிடைக்குது, ஏன்னா நாங்க பொருட்டோவை இன்ட்ராகேஷன் பண்ணும்போது அவன் ஒரு சில இன்டெல்லாம் கொடுத்துருப்பான், ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவனை விட அதிக இன்டெல் உங்களுக்கு எங்கிட்ட இருந்தோ கிடைக்குது போலயே அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு ஷிகமாரு கிட்ட கேட்க, அப்போ ஷிகமாரு கொனோஹாமரு
கொனோஹாமரு கிட்ட, சாரா கொனோஹாமரு, என்னால இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா இது உன்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைக்கிற இன்டெல நான் அக்யூரேட்டா ஜட்ஜ் பண்ணி அது கரெக்டா இல்லையான்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமருட்ட ஷிகமோரு கேட்க, இதை கேட்ட கொனோஹாமரு, இல்ல சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஷிகமோரோட கழுத்தை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஷிகமோரோட கழுத்துல கோஜியோட டோடு உட்காந்துருக்கு. சார் ரைட்டு, கோஜியோட ஆட்சி தான் எல்லா இடத்துலயும் நடக்குது போலயே. ஈடாவோட கழுத்துல, ஷிகமோரோட கழுத்துல, புருட்டோட கழுத்துலன்னு எல்லா கழுத்துலயும் ஒரு டோட உட்கார வச்சிருக்காப்ல நம்ம கோஜி. ஸோ அப்படியே பேக் டு த மாங்காக்கு வந்தோம்னா, நம்ம ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட, இந்த மாதிரி உன்னோட மிஷினுக்கு நம்மளுக்கு கிடைச்ச இன்டெலை வச்சு நான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது அந்த சிஞ்சூஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லான ஹை காம்பேட் எபிலிட்டிஸை பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா சிஞ்சூஸுமே ஒருத்தனை டார்கெட்டாகவும் வச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஹிடாரி அண்ட் மாட்ஸ்ரி 2 பேத்துக்குமே நீயும் சரடாவும் தான் டார்கெட். அதனாலேயே இந்த சிஞ்சூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு எனிமீஸா தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் அகைன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த சிஞ்சூஸ் எல்லாமே ஒரு பியூர்லி ஈவலா அப்படின்னு கேட்டா எனக்கு அதுல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிஞ்சூஸ் எல்லாமே இப்ப பிறந்த ஒரு வைல்டு பீஸ்ட்னு வச்சுக்கோமே. அதாவது காட்டுல வாழ்ற மிருகம்னு எடுத்துக்கிட்டேன்னா, அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மனுஷங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயப்படும். ஆனா அந்த காட்டுல வாழ்ற மிருகம் எல்லாமே பியூர் ஈவல்னு சொல்லிட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சிஞ்சூஸும் அவங்களோட இன்ஸ்டிங்க்ட்க்கு ரியாக்ட் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் அன் அனிமல், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக தான் இருக்கு, மனுஷங்களுக்கு அவங்களோட த்ரெட்டா தான் இருக்காங்க. அதனால அவங்கள போட்டு தெளிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சொல்றான். எல்லாத்தையும் கேட்ட கொனோஹாமரு ஷிகமோரு கிட்ட, நீங்க என்னையா சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க சிஞ்சூஸை எனிமீஸா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்றீங்க, ஆனா அவங்க நல்ல வேணும் சொல்றீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு ஷிகமோருட்ட கேட்க, அப்போதான் நம்ம ஷிகமோரு அவனோட பிளானை உடச்சு விடுறான். அதாவது சிஞ்சூஸ் கூட நம்ம ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா பழகணும் அப்படின்னு சொன்னோன்னே கேட்ட கொனோஹாமரு செம ஷாக் ஆகுறான். என்னையா சொல்ல வர, என்ன கொல்ல போற சிஞ்சூஸ் கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்ப ஷிகமோரு, இந்த சிஞ்சூஸ் எல்லாமே இப்ப பிறந்த ஒரு நியூ பார்ன் சைல்டு தான். ஸோ அவங்க எல்லாருமே இன்னசென்டா தான் இருப்பாங்க. அதனால நீ அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகினா அவங்களோட ட்ரஸ்ட்டை ஈஸியா கெயின் பண்ணிட முடியும். ஒன்ஸ் நீங்க எல்லாருமே அவங்களோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட காடை டவுன் பண்ற சமயத்துல நீங்க அவங்கள பிட்ரே பண்ணி கொலை பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு அவனோட பிளானை சொல்ல, இதை கேட்ட கொனோஹாமருக்கு அந்த பிளான்ல சுத்தமா ஈடுபாடு இல்லை. ஏன்னா இது ஒரு பிட்ரையல், அதாவது ஒருத்தனை நம்ப வச்சு அவன் முதுகுல குத்துறதுக்கு சமம். ஸோ இதை கேட்ட நம்ம கொனோஹாமரு, என்னடா அது இப்படி ஒரு பிளான்ல நம்ம வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்துல நிக்கிறான். அப்ப ஷிகமோரு கொனோஹாமரு கிட்ட, என்னோட இடத்துல நருட்டோ இருந்திருந்தானா கண்டிப்பா இந்த மாதிரியான பிளானை போட்டிருக்க மாட்டான். அவன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் நெத்தி சண்டை போட்டு தாண்டா ஜெயிப்பேன், அவன் முதுகுலாம் குத்த மாட்டேன்னு இறங்கியிருப்பான். ஆனா நான் நருட்டோ கிடையாது, நான் ஷிகமோரு. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெர்ஃபெக்டான பிளான். நீ ஜஸ்ட் அவங்கள ஒரு எனிமீஸா மட்டும் கன்சிடர் பண்ணு. உனக்கு எப்போ ஒரு கரெக்டான நேரம் கிடைக்குதோ அப்போ அவங்கள போட்டு தள்ளிடு. இந்த பிளானை தவிர்த்து வேற வழி இல்லை. அவங்கள மொத்தமா போட்டு தள்ளணும்னா இதுதான் நம்மளால பண்ண முடியும். இதை பண்ணா மட்டும்தான் ஹியூமன் கைண்டை இந்த உலகத்துல சர்வே பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமோரு சொல்றதோட அதோட அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு அப்படியே கட் பண்ணி நம்ம கொனோஹாமரு, சரடா அண்ட் மிட்சுகி இவங்க 3 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ நம்ம கொனோஹாமரு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதாவது நான் தான் கமாண்டர் கொனோஹாமரு, அப்புறம் இது சரடா, அப்புறம் இது மிட்சுகி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரியோ இந்த மாதிரி என்னோட பேர் ரியோ, அப்புறம் என் பின்னாடி நிற்கிற இவங்களோட பேரு மாட்ஸ்ரி அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றான். இதை கேட்ட கொனோஹாமரு, நைஸ் டு மீட் யூ ரியோ அண்ட் மாட்ஸ்ரி, அப்புறம் நீங்க 2 பேருமே இங்க பொருட்டோ தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நம்ம 2 டீமோட கோலும் ஒண்ணுதான், ஏன்னா நாங்களும் பொருட்டோ தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடினா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு ரியோ கிட்ட கேட்க, இதை கேட்ட ரியோ மாட்ஸ்ரியை பார்க்க, மாட்ஸ்ரியும் ஷியோர் எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். அப்போ மிட்சுகி தூரத்துல இருந்து கொனோஹாமரு சென்சே, நான் இந்த மாதிரி ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன், இதை வச்சுதான் பொருட்டோ டெலிபோர்டேஷன் ஜுட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மாட்ஸ்ரி அண்ட் ரியோ ஷாக் ஆக, அப்போ கொனோஹாமரு, சார் ரைட்டு, இந்த இடத்த ஃபுல்லா நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா இங்க ஏகப்பட்ட க்ளூஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ஸ்பிளிட் பண்ணி தேட ஆரம்பிக்கலாம். சரடா அண்ட் மிட்சுகி நீங்க 2 பேருமே அந்த பக்கமே தேட ஆரம்பிங்க. அப்புறம் உன்னோட பேரு மாட்ஸ்ரி தானே, நீ என்ன, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கொனோஹாமரு மாட்ஸ்ரியை பார்த்து கேட்க, இதை கேட்ட மாட்ஸ்ரிக்குனாலும் மூச்சு கூட விட முடியல. அந்த அளவுக்கு நம்ம கொனோஹாமரு மாட்ஸ்ரியை பார்க்கும் போதும் மாட்ஸ்ரி கூட பேசும்போதும் அவளுக்கு லவ் சிம்டம்ஸ்ன்றது அவளை ரொம்ப பிளஸ் பண்ண வைக்குது. அப்படியே வெக்கத்துல பறந்துகிட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கம் நம்ம சரடா ரியூவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நாங்க பொருட்டோட இன்னும் ஒரு சில பொருட்களை அந்த பக்கம் கண்டுபிடிச்சோம், அதை பார்க்க நீயும் ஒரே அப்படின்ற மாதிரி நம்ம ரியூவை கூப்பிட, இதை கேட்ட ரியூ நிஜமாவ சொல்ற, அப்ப அந்த பொருட்டோ பைபிள் அங்க இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சரடாட்ட கேட்க, அதுக்கு மிட்சுகி வாய்ப்பு இருக்கு ரியோ, இன்னும் கொஞ்ச தூரத்துல என்னோட காம்ரேட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வேணா நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேனே, வா என் கூட அப்படின்ற மாதிரி நம்ம மிட்சுகி ரியூவை கூப்பிட, அப்ப ரியூ மாட்சுரி கிட்ட இந்த மாதிரி நான் உங்க கூட போவா, நீங்க உங்களை பாத்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு மாட்சுரியும் பரவாயில்ல என்னை விட்டுட்டு போ, நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ரியூ சரடா கிட்ட, சப்பா எனக்கு இப்போதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இப்படி நம்ம ரியூ, சரடா அண்ட் மிட்சுகி இவங்க 3 பேருமே ஸ்பிளிட் ஆகி அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா நீங்க கொனகா டேஞ்சர்ஸ் எல்லாருமே
என்னோட மாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவனாக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரியூ சொல்ல, இதை கேட்ட மிட்ஸ்கி அண்ட் சரடா அது கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ல வர ரியோ அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ரியோ எங்களோட மாஸ்டர் ஜூராக்கு உங்க மேல அதிக ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சரடா அண்ட் மிட்ஸ்கி ஜூராவா அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ரியோ ஜூரா தான் எங்களோட பாஸ், அவர் தான் உங்க மேல அதிக ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் ஸ்டார்டிங்ல உங்களை பார்த்தோன்னே போட்டு தொழுன்னு தான் நினைச்சேன், ஆனா நல்ல வேலை நம்ம எல்லாருமே பேசிட்டோம், அதுக்கப்புறம் தான் நீங்க நல்லவங்கன்றது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரியூ சொல்ல, இதை கேட்ட சரடா அடப்பாவி டே இனிமேல் எங்களை தப்பா நினைச்சு போட்டு தள்ளிடாரா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வர, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஷிங்கியோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யாடு அண்ட் ஆரியா அவங்க 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஷிகமாரு அண்ட் கொனஹாமரு பேசுற பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஷிகமாரு கொனஹாமரு கிட்ட, நான் உனைய இந்த மிஷனுக்கு சூஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு, அதாவது நான் மாட்சுரின்னு ஒரு சிஞ்சு சொன்னேன் இல்லையா, அந்த சிஞ்சுக்கு உன் மேல ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கொனஹாமரு கிட்ட ஷிகமாரு சொல்ல, இதை கேட்ட கொனஹாமரு என்னையா சொல்ல வர, என் காதுல தான் தப்பா கேக்குதா, அந்த மாட்சுரின்ற சிஞ்சுக்கு என் மேல லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறான். அதுக்கு ஷிகமாரு அவளுக்கு உன் மேல லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அவ இப்ப பிறந்த ஒரு நியூ பார்ன் சைல்டுன்றனால அவளுக்கு அந்த எமோஷனை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல, அது அவளுக்கு லவ்ன்றதே தெரியல. நிஜமாலே அவளுக்கு உன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இதை நீ ஒரு ஃபேவரா யூஸ் பண்ணி அவளை போட்டு தள்ளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷிகமாரு சொல்ல, இதை கேட்ட கொனஹாமரு, யோ என்னை ஏற்கனவே ஃப்ரெண்டா இருந்து பிட்ரே பண்ண சொன்னேன், அதுக்கே நான் மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன், இப்போ என்னன்னா லவ் பண்ணி பிட்ரே பண்ண சொல்றியா, உனக்கெல்லாம் மனசாட்சின்றது இருக்கா, என்னையா நடக்குது, ஏன் என்னை இப்படிலாம் பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி கொனஹாமரு கேட்க நினைக்கிறான், ஆனா அவனால கேட்க முடியல. அப்ப நம்ம ஷிகமாரு, இந்த பாரா கொனஹாமரு, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ அந்த சிஞ்சுஸை ஜஸ்ட் எனிமீஸா மட்டும் பாரு, நீ பண்ற எல்லாமே இந்த மிஷினோட ஒரு அங்கம் மட்டும்தான். ஸோ எனக்கு கிடைச்ச இன்டர்ல வச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு மாட்சுரி வருவா இல்லைன்னா ரியூ வருவா, ஏன் 2 பேரும் சேர்ந்து வரதுக்கு கூட அதிக சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீ 2 பேர்த்தையுமே ஃபேஸ் பண்ற நிலைமை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ சார்ஜ் எடுத்து அந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 பேர்த்தையுமே செப்பரேட் பண்ணிடு, அப்படி செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட முதுகுல குத்துற பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஷிகமாரு கொனஹாமரு கிட்ட சொல்றதோட அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் ரியாலிட்டிக்குள்ள வராங்க. ரியாலிட்டியில நம்ம கொனஹாமரு அண்ட் மாட்சுரியை காட்டுறாங்க. அப்போ கொனஹாமரு மாட்சுரியை பார்த்தா மாட்சுரி அப்படியே பிளஷ் ஆகி நின்றுகிட்டு இருக்கா. அப்போ கொனஹாமரு, சார் ரைட்டு, உன்னை பார்த்தா கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு ஓரத்துல போய் உட்காடுறாங்க. அப்போ கொனஹாமரு மாட்சுரி கிட்ட, உனக்கு இப்ப பரவாயில்லையா, நீ பெட்டரா ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு மாட்சுரி, எனக்கு சரியா தெரியல, நானாவே இல்லை, எனக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் ஏற்பட்டதே இல்லை, எனக்கு என்னமோ இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்ட ஷிகமாரு அப்படியே கொஞ்ச நேரம் மாட்சுரியே பேந்த பார்த்துக்கிட்டு இருக்கான். பண்ணி நம்ம எய்டா காட்டுறாங்க. நம்ம எய்டா கிட்ட கோஜி, இந்த மாதிரி சாண்ட் வில்லேஜ்ல என்ன நடக்குன்றத பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. அப்போ எய்டா கோஜி கிட்ட, அந்த பக்கு பைப்ல என்ன பண்ண, நான் ரியல் டைமை பார்த்தாலே அந்த பைப்ல வந்து நசன்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பானே அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா நம்ம பக்கோட சிஞ்சு நேம் ரிவீல் பண்ணிருக்காங்க, அதுதான் மாமோஷின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கோஜி பக் அப்படிதான் மென்ஷன் பண்றாப்ல. ஸோ இது வரைக்குமே பக்கோட சிஞ்சு நேம் வந்து பக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், பட் இப்போ கோஜி பக்கோட சிஞ்சு நேம் வந்து மாமோஷின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ பேக் டு த மாங்காக்கு வந்தோம்னா, நம்ம கோஜி எய்டா கிட்ட, மாமோஷி இந்நேரத்துக்கு அவனோட பேஸ்ல இருப்பான், ஸோ அவனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ உன்னோட சிண்டிகானை யூஸ் பண்ணி சாண்ட் வில்லேஜ்ல என்ன நடக்குன்றத பாரு அப்படின்ற மாதிரி கோஜி எய்டா கிட்ட சொல்றாப்ல. அப்படியே கட் பண்ணி நம்ம கோஜி அண்ட் பொருட்டோ சாண்ட் வில்லேஜ்ல இருக்க அவங்களோட ஹைடவுட்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்ப கோஜி பொருட்டோ கிட்ட, எல்லாம் பிளான் படி கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்நேரத்துக்கு நம்ம கொனஹாமரு மாட்சுரி அண்ட் ரியூ 2 பேர்த்தையுமே தனித்தனியா பிரிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி கோஜி பொருட்டோ கிட்ட சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ, மாட்சுரி அண்ட் ரியூ 2 பேர்த்தையுமே ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு கோஜி, கொனஹாமரு மாட்சுரியா ஆக்குபைடா வச்சுப்பான், அதுக்குள்ள ரியூவா சரடா மிட்ஸ்கி அப்புறம் அந்த 2 சாண்ட் வில்லேஜ் நோபிஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டு தள்ளிட்டு டைரக்டா இங்க மாட்சுரி இருக்க இடத்துக்கு வரணும், அப்படி அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாட்சுரியை போட்டு தள்ளணும், இதுதான் பிளான் அப்படின்னு நம்ம கோஜி சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ, இந்த பிளான்ல ஃபெயில் ஆகிறதுக்கு எத்தனை % சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கோஜிட்ட கேட்க, அதுக்கு கோஜி பொருட்டோ கிட்ட, அவங்க ஃபெயில் ஆகிறதுக்குலாம் சான்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ, ஒழுங்கா போய் சொல்லாம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட பெர்சன்டேஜ்ல கேட்டேன், எத்தனை % அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பொருட்டோ கேட்க, அதுக்கு கோஜி, ஃபெயிலிங் % எத்தனையா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் % எத்தனையா இருந்தாலும் சரி, நீ அந்த இடத்துக்கு போக கூடாது, எப்படி ஹீமாவரியா லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீயும் இந்த மாதிரி விஷயத்துல தலையிடக்கூடாது, அப்படி நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணனா கண்டிப்பா அது ஜூராவுக்கு தெரிய வரும், ஜூராவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணுவான், அண்ட் போன தடவை மாதிரி ஜூரா உன்னை உயிரோட விட மாட்டான், இந்த தடவை கண்டிப்பா போட்டு தள்ளிடுவான், நாங்க எதை இழந்தாலும் சரி உன்னை இழந்துடக்கூடாது, நீ தான் இந்த உலகத்தோட ஹோப்பே அப்படின்ற மாதிரி கோஜி சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் புக் ஷாப்பை காட்டுறாங்க. அப்போ அந்த புக் ஷாப்போட ஓனர் எதையோ பார்த்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காப்ல, என்னடா அது அப்படின்னு அந்த புக் ஷாப்புக்குள்ள போய் பார்த்தா உள்ள நம்ம ஜூரா நிக்கிறான். பைபிள் ஏதோ லீஃப் வில்லேஜ் ஹிஸ்டரி புக்கா இல்ல அனாட்டமி சம்பந்தப்பட்ட புக்கா இல்ல நம்ம ஜெராய் எழுதின புக்கான்னு தெரியல, 4 புக்கை எடுத்து அடுக்கி வச்சிருக்கான். இப்படி ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்க விஷயத்த நம்ம சென்சரி டீம் கண்டுபிடிச்சு அதை ஷிகமாரு கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப கொனஹாமரு சென்சரி
இன்ஃபினிட்டி டீம் கிட்ட ஜூராவை கண்டுக்காதீங்க, அவனை தனியா விட்டுருங்க, அதே சமயத்துல அங்க இருக்க சிவிலியன்ஸ் யாரையுமே எவாக்குவேட் பண்ணி பேனிக் ஆக்க வேணாம், எல்லாமே நார்மலா நடக்கட்டும், எல்லா ஷினோபிஸ் கிட்டயும் ஜூரா கூட எங்கேஜ் ஆக வேணாம் அப்படின்றத பர்சனலா சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஷிகமாரு ஒரு ஆர்டரை பாஸ் பண்றான். அப்படியே கட் பண்ணி மறுபடியும் புக் ஷாப்பை கட்டுறாங்க. புக் ஷாப்ல நம்ம ஜூரா ஒரு 6 புக் எடுத்து அடிக்கிட்டு பண்டில் ஆஃப் மணி எடுத்து அந்த கடை ஓனர்கிட்ட கொடுக்குறான். அப்ப ஜூரா இந்த புக்குக்குரிய காசு எடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே வச்சிருங்க, நான் அடுத்த தடவை புக் வாங்க வரும்போது அப்படியே அதுல கழிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஜூரா எதுவும் பார்ட் டைமா வேலைக்கு போறானா இல்ல யார்டேஸ் ராபரியை போட்டானா இல்ல பணத்தை பிரிண்ட் பண்ணானான்னு தெரியல, இப்படி பண்டில் ஆஃப் மணியை எடுத்து வச்சுட்டு போறான். ஜூரா ஒரு கஞ்ச பையனா இருப்பான் போல, மிச்சத்தை நீயே வச்சுட்டு அடுத்த தடவை நான் புக் வாங்க வரும்போது அதை கழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றானே வழியா, அடுத்த தடவை நான் இதே மாதிரி ஒரு பண்டில் நீட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லல. சரி, அப்படியே பேக் டு த மாங்காக்கு வந்தோம்னா நம்ம லாஸ்ட் 2 பேஜஸ் நெருங்கிட்டோம். ஸோ இந்த பேஜஸ்ல தான் நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குமுறிக்கிட்டு இருந்த கவாக்கியோட பவரப்பை பத்தி பேசியிருக்காங்க. அதாவது ஜூரா புக் ஷாப் போட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம அமோடோவை கட்டுறாங்க. அமோடோ மானிட்டர்ல ஏதோ ஒன்ன பார்த்துக்கிட்டே அப்படியே சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறான். அப்போ அந்த சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு கை அவன் வாயில இருந்து சிகரெட் வெளியெடுக்குது. அது வேற யாரும் இல்ல, என் தலைவன் கவாக்கி தான். கவாக்கி அமோடோட வாயில இருந்து சிகரெட் எடுத்தோடனே அமோடோவை டைரக்டா தூக்கி செவுத்துல சொருகி நிப்பாட்டுறான். அப்ப அமோடோ, டே கவாக்கி, நீ வெளியூருக்கு போயிட்டேன்ல நினைச்சேன் அப்படின்ற மாதிரி திணறிக்கிட்டே சொல்றான். இதை கேட்ட கவாக்கி, நான் உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கேன், அதை கேட்காம எப்படி என்னால வெளியூருக்கு போக முடியும், அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீ என்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அதோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்டுக்கு ரிலீஸ் பண்ற, அதே சமயத்துல என்னோட எல்லா லிமிட்ஸையும் எடுத்து விடுற அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி சொல்றதோட இந்த சாப்டரை முடிச்சிருக்காங்க. ஸோ இதைத்தான் நான் 17 சாப்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பொருட்டோக்கு ஒரு பவர் அப்பை கொடுத்த மாதிரி கவாக்கிக்கு 17 சாப்டர் கழிச்சு பவர் அப்பை கொடுத்துருக்காங்க. அதுவும் 18வது சாப்டர்ல தான் கவாக்கிக்கு பவர் அப் கிடைக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா அதையும் தள்ளி போறாங்களா என்னன்னு தெரியல. இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க கவாக்கிக்கு பவர் அப் கிடைக்க போகுதுன்னு. கவாக்கியோட பவர் அப் அவனை எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணுதுன்றத நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோன்றது கொஞ்சம் லென்த்தா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே பொருட்டோ 2 ப்ளூ டெக்ஸ்ட் சாப்டர் எடுத்தாலே வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகுமா இல்ல ஷார்ட்டா போகுமான்றத கணிக்கவே முடியாது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நம்ம சேனல்ல ஜுஜுட்சு கைசன் மாங்கா பிரேக்டவுன் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் கொஞ்சம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் ரெடிமே சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.